தன்னிடம் சீடனாக புதிதாக வந்த சேர்ந்தவரிடம் குரு கேட்டார், ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன என்று சொல்ல முடியுமா? புதிய சீடன் இறைவனை அறிவதும் அடைவதும் தான் ஆன்மீகத்தின் நோக்கம். அப்படியா? என்ன அப்படியா என்று கேட்கிறீர்கள்? அப்படித்தானே இருக்க முடியும். சரி, இத்தனை நாள் ஆன்மீகத்தில் சாதகம் செய்து வருகிறாயே, இறைவனை அறிந்தாயோ? இல்லை, ஆனால் முயன்று கொண்டிருக்கிறேன். நல்லது. உண்மையிலேயே இறைவனை அறிந்து கொண்டு விட முடியும் என்று நம்புகிறாயா? சீடன் சற்றே யோசித்துவிட்டு சொன்னான், நம்புகிறேன். இருப்பினும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கிறது. எதனால் இந்த சந்தேகம் வருகிறது? பலர் பல விதமாக இறைவனை பற்றி சொல்கிறார்கள். மிகவும் ஆராய்ந்து பார்த்தால் தெளிவை விட குழப்பமே மிஞ்சுகிறது. நல்லது. எப்போது நீ உள்ளது உள்ளபடி சொன்னாயோ அதுவே நல்லது சீடனே. இப்போது நான் வேறு விதமாக கேட்கிறேன். நீ ஆண்டவனை தெரிந்து கொள்ள அடைய உண்மையிலேயே விரும்புகிறாயா? ஆமாம் குருவே. உன் விருப்பத்தின் காரணமாகத்தான் நீ ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறாய், அப்படித்தானே? ஆமாம் குருவே. அன்புள்ள சீடனே, நீ இறைவனை அடைய ஒரு எளிமையான மாற்று வழியை சொல்லித் தருகிறேன். மிகவும் சந்தோஷம் குருவே. இந்த வழிக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வழியில் நீ இறைவனை அடைய முடியாது. ஆனால் இறைவன் தான் உன்னை வந்தடைவான். இது குழப்பமாக இருக்கிறதே. ஒரு குழப்பமும் இல்லை. ஒரு அரசன் இருக்கிறான். பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அவன் ராஜா. அவன் அருகே நெருங்குவதோ பேசுவதோ அறிவதோ எளிமையான விஷயமல்ல. முடியவும் முடியாது. ஆம், ஆனால் ராஜாவை சந்திக்க வேண்டும் என்கிற பிரஜை ஓர் அருமையான காரியத்தை செய்கிறான். அவன் தேசத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் பயன்படும்படியாக உழைக்கிறான். பல அறச்செயல்களை செய்கிறான். இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது. உடனே ராஜா பிரதிநிதிகளை அனுப்பி தன் அரசவைக்கு அவனை வரவழைக்கிறார். அல்லது அவரே நேரில் அவனை பார்க்க வருகிறார். அவனோடு உரையாடுகிறார், பாராட்டுகிறார், பரிசுகள் தருகிறார். இது நடக்கும் இல்லையா? நிச்சயமாக நடக்கும் குருவே. இப்போது ராஜா தான் இறைவன், நீதான் அவன். நீ என்ன முயற்சி செய்தாலும் ராஜாவை நெருங்குவது கஷ்டம். ஆனால் உன் செயல்கள் பலருக்கும் பயனுடையதாக இருந்தால் அந்த ராஜாவே, அதாவது இறைவனே, உன்னை பார்க்க வருவார். எனவே இறைவன் பார்க்கும் முயற்சியை கைவிடு. இறைவன் உன்னை தேடி வரும் தகுதியான செயல்களில் மட்டுமே ஈடுபடு. இறைவனே உன்னை வந்தடைவான். சரிதானே? மிகவும் சரிதான் குருவே. நல்லது சீடனே, இனி ஆன்மீகம் உனக்கு கைகூடும். போய் வா. சீடன் தெளிவடைந்து குருவிற்கு நன்றி தெரிவித்தான். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமெனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை. இறைவனே நம்மை தேடி வருவார். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரிடத்தில் பல மாணவர்கள் படித்து வந்தனர். ஒவ்வொருவருமே நல்ல அறிவாளிகளாக இருந்தனர். அதில் ஒரு மாணவன் எல்லோரையும் விட மிகுந்த புத்திசாலியாக விளங்கினான். ஓயாத ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொண்டான். இதனால் அங்கிருந்து அனைத்து மாணவர்களிலும் அவனே சிறந்தவனாக திகழ்ந்தான். ஆசிரியரும் அவனிடம் தனிப்பட்ட அன்பும் கவனமும் செலுத்தினார். சிறிது காலம் சென்றது. அவனிடம் பல மாறுதல்கள் தெரிய ஆரம்பித்தன. அவன் எல்லோரையும் ஏளனமாக நோக்க ஆரம்பித்தான். தன்னை விட மூத்த மாணவர்களை கூட மதிப்பதில்லை. பலருக்கு மத்தியில் மூத்த மாணவர்களிடம் கடினமாக கேள்வி கேட்டு அவர்கள் விடை தெரியாமல் விழிப்பதை பார்த்து கைகொட்டி சிரித்து அவர்கள் அவமானத்தில் அழும் வரை கேலி செய்ய தொடங்கினான். ஆசிரியரின் காதுகளுக்கு இந்த விஷயம் எட்டிவிட்டது. இந்த அகம்பாவம் அவனை அழித்துவிடும் என்பதை உணர்ந்தார். ஒரு நல்ல மாணவன் நாசமாவதை அவர் விரும்பவில்லை. அவனது பிழையை அவனுக்கு உணர்த்த விரும்பினார். நேரடியாக அறிவுரை சொன்னால் அவன் கண்ணை மறைக்கும் அகம்பாவத்தால் அவரையே கூட எதிர்த்து பேசக்கூடும். வேறொரு வழியை யோசித்தார். மறுநாள் அவனை அழைத்தார். மகனே, இன்று அதிகாலையில் பக்கத்து கிராமத்தில் உள்ள என் நண்பர் ஒருவர் இறந்துவிட்டார். அவர் தர்க்க சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவர். 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். 10 முறை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞர்களுக்கான விருதினை பெற்றவர். பல அயல் நாடுகளிலும் கூட இவரது மாணவர்கள் உண்டு. நீ போய் பக்கத்து தெருவில் உள்ள தச்ச ஆசாரியிடம் போய் விவரத்தை சொல்லி ஒரு தரமான சவப்பட்டியை செய்து வைக்க சொல். இன்று மதியம் அவரது அடக்கத்திற்கு தேவைப்படுகிறது. இதை உன்னால் மட்டுமே சிறப்பாக செய்ய முடியும் என்றார். கடைசியாக அவர் அவனை உயர்த்தி சொன்ன வார்த்தைகள் அவனை மிகவும் உற்சாகப்படுத்திவிட்டன. இதோ உடனே செய்து முடிக்கிறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு ஆசாரி வீட்டுக்கு விரைந்தான். ஆசாரி அவனை வரவேற்று அவன் வந்த விஷயத்தை கேட்டார். அவனும் மதியத்திற்குள் ஒரு தரமான சவப்பட்டி வேண்டும் என்ற விஷயத்தை சொன்னான்.
ஆசாரி இறந்து போனவரை குறித்த விவரங்களை கேட்டார். அவனும் ஆசிரியர் சொன்னபடியே அவர் தர்க்க சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவர், 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர், 10 முறை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞர்களுக்கான விருதினை பெற்றவர், பல அயல்நாடுகளில் கூட இவரது மாணவர்கள் உண்டு. அவன் சொல்லி முடிப்பதற்குள் ஆசாரி சூடாகி விட்டார். ஏண்டா, இன்னைக்கு நீ பொழுதுபோக்கா நான் தான் கிடைச்சேனா? செத்த பிணத்தோட விவரம் சொல்லாம வேற என்னென்னமோ உளறியே, நீ படிச்சவன் தானா என்றார். இந்த கேள்வி அவனை ஆத்திரமூட்டியது. அவரை பத்தி இவ்வளவு சொல்லியும் புரியலையான்னு சொன்னா நீங்க தான் ஒரு அடிமுட்டாள் என்றான். ஆசாரி, அடே அறிகட்டவனே, என்னதான் படிச்சிருந்தாலும் விருதெல்லாம் வாங்கியிருந்தாலும் எனக்கு அது பிணம்தான். எனக்கு வேண்டியது அதோட உயர அகலம்தான். நீங்க படிக்கிற படிப்பெல்லாம் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் தான். உனக்கு பெட்டி வேணும்னா மரியாதையை போய் அளவெடுத்துக்கிட்டு வா என்றார். எங்கோ பளிரென்று அடி விழுந்தது அவனுக்கு. மனித அறிவு இவ்வளவுதானா? இதுக்காகவா இத்தனை பேர் அவமானப்படுத்தினேன்? அவமானம் பொங்கியது. கூனி குறியபடியே ஆசிரியரின் முன்னால் போய் நின்றான். ஆசிரியர் சிரித்துக் கொண்டே கேட்டார், என்னப்பா சவப்பட்டி அடிச்சாச்சா? அவன் பதில் சொன்னான், அடிச்சாச்சு, என்னோட தலைக்கணத்துக்கு. ஆசிரியர் சொன்னார், செல்லமே, என்னதான் படிச்சாலும் இது அழிய போகிற சரீரம்தான். இதை உணர்ந்து பணிவுடன் நடப்பதே உண்மையான ஞானம். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.